இங்க ஒரு கிராமத்துல ஒரு சைக்கோ புதுசா கல்யாணம் பொண்ணுங்களை கடத்தி டார்ச்சர் பண்ணி கடைசியா கொலையும் பண்ணிடுவான். ஹீரோவா அந்த சைக்கோவை பிடிக்கிறதுக்காக எனக்கு புதுசா கல்யாணம் போகுது, முடிஞ்சா என் பொண்டாட்டி தொட்டு போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு சிம்பிளா அந்த ஊர்ல கல்யாணம் பண்ண ஒரு கேமராமேன் தப்பான நோக்கத்துல அந்த கல்யாணம் பண்ண போட்டோ எடுப்பான். ஹீரோவா கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நாளைக்குள்ள உன் பொண்டாட்டியை தூக்குறேன்டான்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவோ சேலஞ்ச் லெட்டர் கொடுத்துருப்பான். ஹீரோவா அதை பெருசா கண்டுக்காம திருப்பதியும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பாத்துங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கும் அமோகமா ஃபர்ஸ்ட் நைட் முடியுது. அடுத்த நாள் திருப்பதியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேஸ்ட் பொருள் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்ப இங்க திருப்பதியோட பொண்டாட்டிய துணி எடுக்கலாம்னு பொட்டியை திறந்து பார்த்தா அதுல இறந்து போன பொண்ணுங்களோட உள்ளாடையும் நகையும் இருக்கும். அதை பார்த்த பிறகுதான் அந்த கேடுகட்ட புருஷன் தான் அந்த சைக்கோ குலக்காரன் தெரிய வர பதட்டத்திலே ஹீரோவுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. ஹீரோவா உள்ளார போய் அவன் பொண்டாட்டியை தேடினா அவளை எப்பயும் அந்த திருப்பதி மயக்க மருந்து கொடுத்து மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிருப்பான். திருப்பதியோட பொண்டாட்டியும் அந்த கேடுகட்ட புருஷனை தேடணுன்றதுக்காக நாயெல்லாம் வச்சு தேட பார்த்தா கிணத்துக்குள்ளார ஹீரோயின் கிட்ட தப்பான இடத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ மேல அவன் பொண்டாட்டியை பார்க்க அவகிட்ட வந்து இதுக்கெல்லாம் நீதாண்டி காரணம் சொல்ல பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் வேண்ட வேறுப்பாதான் கல்யாணம் ஆயிருக்க. திருப்பதியும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணி அவனால முடியாம போக அவன் பொண்டாட்டியே நீலாம் ஆம்பளையே இல்லடான்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திடுவா. இதுல காண்டானவன் தான் ஊர்ல புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்கெல்லாம் கடத்தி டார்ச்சர் பண்ணி கடைசியில போட்டு வந்து இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச அவன் பொண்டாட்டியும் அடிச்சு போட்டு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அவன் பொண்டாட்டியை இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாயெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தலையை வெட்டி போட்டு தள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுவா.